தளபதி விஜய் அவர்கள் கடந்த 2023ஆம் ஆண்டு துவங்கிய தமிழக வெற்றிக் கழகத்துடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் இன்று மிகவும் பிரம்மாண்டமாக நடந்துட்டு இருந்தது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை மாமல்லபுரம் அருகே உள்ள பூஞ்சேரியில உள்ள தனியார் விடுதியில தான் தாவேகா ஆண்டு விழா தற்போது நடைபெற்று வருது. இதுல 3000 முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் வகையில ஏற்பாடுமே செய்யப்பட்டிருக்கு. மேலும் தாவேகா ஆண்டு விழாவில் பங்கேற்பதற்காக பாஸ் இருப்பவர்கள் மட்டும்தான் விழா அரங்கிற்குள்ள அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்னுமே தெரிவிக்கப்பட்டிருந்தது. மற்றவர்களுக்கு அனுமதி இல்ல அப்படின்றதுனால நிகழ்ச்சி நடக்கும் தனியார் விடுதிக்கு வெளியே கூட்டம் நிரம்பி வழியதான். இதுல தேர்தல் வியூக அமைப்பாளராக பிரசாத் கிஷோர் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்காரு. இதன் மூலம் 2026ஆம் ஆண்டு விஜய் சந்திக்க உள்ள சட்டமன்ற தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் தான் பணியாற்ற உள்ளதாக சொல்லப்படுது. தளபதி விஜய் அவர்கள் ஒரு பக்கம் தன்னுடைய அரசியல் பணிகள்ல கவனம் செலுத்திட்டு இருக்க நிலையில அவருடைய மகனான ஜேசன் சஞ்சயுமே அரசியல் பிரபலம் வீட்டு திருமணத்திற்கு விசிட் அடிச்சிருக்காரு. இவருமே வருங்கால அரசியல் வாரிசா அப்படின்னு கமெண்ட் போட்டு தெரிக்க விட்டுட்டும் இருக்காங்க. விஜய் சாருடைய மகன் சஞ்சய் நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா பாமகவுடைய கௌரவ தலைவரான ஜி.கே. மணியுடைய வீட்டு திருமண நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்காரு. சேலத்துல நடைபெற்ற இந்த திருமணத்துல ஜேசன் சஞ்சய் அவர்கள் அப்பாவுக்கு பதிலாக கலந்து கொள்ளவில்லை அப்படின்னும் லைக்கா நிறுவனத்தின் கீழ் இவர் புதிதாக ஒரு படத்தை இயக்கி வர நிலையில அந்த நிறுவனத்துடைய அதிகாரி தமிழ்குமரன் அவருடைய அழைப்பின் பேர்ல தான் இவர் அந்த விழால கலந்து கொண்டிருக்காரா. இருந்தாலுமே திமுக கட்சி வாரிசு அரசியலை தொடர்ந்து முன்னெடுத்து வரும் நிலையில உதயநிதிக்கு பின்னர் அவருடைய மகன் என்பனதையும் அரசியல் என்ட்ரி கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. எனவே இந்த லிஸ்ட்ல ஜேசன் சஞ்சய் அவர்களுமே அப்பாவுடைய கட்சியில இணைந்து கட்சி பணிகளை கையில எடுப்பாரா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு சில நெட்டிசன்களுமே சொல்றாங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.